மட்டுவில் பண்டித்தலஜி அம்மன் ஆலயத்து வீதிக்கு செல்கின்ற பாதையில் அந்த நான் சவாரி விட்ட மாடுகள் 7 சவாரி 8 சவாரி தொடர்ந்து பஸ் அடிச்சினான். அந்த மாடல் பார்வையாளர்களுக்குள் பாய்ந்த காளைகள், லொரிகளில் கொண்டுவரப்பட்ட காளைகள், உறவுகளான வரைக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மட்டுவில் பண்டித்தலஜி அம்மன் ஆலயத்து வீதிக்கு செல்கின்ற பாதையில் இன்றைய தினம் மாட்டு வண்டி சவாரியானது மிக சிறப்பாக இடம்பெற்று இருக்கின்றது, நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கூடுதலான மாடுகள் எல்லாம் வந்திருக்கிறது பாருங்க. ஒவ்வொரு வகையான வன்னி பகுதியிலிருந்தும் வந்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் உள்ளூர் அளவட்டி பட்டுக்கோட்டை அராலி போன்ற பகுதியிலிருந்து பல மாடுகள் இன்றைய தினம் வருவதாக இருக்குது. அப்படியே அந்த மாட்டு வண்டி சவாரி எவ்வாறு நடைபெறுகின்றது அது தொடர்பான காணொலியை தொடங்கிய சென்று போய் பார்வையிடுவோம். இங்கே வந்து சொன்னால் இவ்வளோ மாடுகள் எடுப்பாருங்களோ. இதில் மாடுகளை பாருங்க, இப்படி எப்படி ஒவ்வொரு வகையான மாடுகள். அதில் வச்சு பிடிச்சி உள்ள விட்டு அப்படியே போயிருக்காங்க. அப்ப புவிய நேமர் பண்ணி போட்டாரு.
9, 10, 11 9, 10, 11 തടി അടിക്കണം. ഇല്ല തീസല്ല Gracias.
அந்த வகையில் இன்றைய தினம் இன்றைய சவாரி போட்டியிலே 139 சோடி காலைகள் களமாடிக் கொண்டிருக்கின்றன. வெற்றியீட்டுகின்ற காலைகளுக்கு பெருமதிமிக்க அளவெட்டி ஞான பைரவர் விளையாட்டுக் கழகத்தினால் வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் மண்ணில் சாரதிகளுக்கு மிக தம்பி ஐயா வெளியே வாங்க போடுங்க போடுங்க மேகட மாட விடு இது பேருந்து டெலிவரி கிலோ டெலிவரி கையிலோட வாங்கிக்கலாம் இப்போ இதை நான் ரெடியாக தான் மூணாவது முடியும் மூணாங்க வந்து
போன வச்சு கொண்டு வர மாட்டேல ஆடி கொண்டுட்டா சரி 9 மணி தான் சேர முடியும் லைட்டும் இல்லை கண்ணாலும் தெரிஞ்சு வைவரையும் செங்காரி வணக்கம் மூணாவது மட்டுவில் நடந்து கொண்டிருக்கிற அளவட்டி ஞானவர் விளையாட்டு கழகம் ஊனா ஊவண்ணா ஊனா ஈயண்ணா ஈன ஈயண்ணாண்டெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ ஆனா நடக்குது, ஆவண்ணா நடக்குது. ஆவண்ணா முடிஞ்ச பிறகு ஆனா நடக்கும். ஆனால் எல்லாம் பிரிவுகள் கீட்ஸ் நடந்துகிட்டு கீட்ஸில் ஒவ்வொரு சோடி மாடு 2 சோடி மாடு தான் எடுபடும். மற்றெல்லாம் 5 மாட்டாலும் ஒன்று எடுக்க வேண்டாம் புரிஞ்சு பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி அதாவது நிப்பாட்டி ஒவ்வொரு மாடாக தெரிவு செய்து போட்டு அதை அதுகளை தென்னந்திரம் தெரிவு செய்வினேன். தென்னந்திரம் செய்து ஃபைனலுக்கு 4 சோடி மாடு வரும். அந்த 4 முதலாவது வார சவாரியில் முதலாவது வாரக்கு என்ன பரிசு? அது தகுந்த பரிசு கொடுப்பேன். ஏ குரூப்புக்கு பிசி குரூப் முதலாவது வாரத்தில் கண்டாக 5க்கும் ஜெயிக்கிறேன்னா 5க்கும் ஜெயிக்க கொடுப்பேன். அப்படி நல்ல பரிசு அடுத்த 2ஆவதுக்கு அதுக்கு தக்க மாதிரி 3ஆவதுக்கு அதுக்கு தக்க மாதிரி பரிசுகள் பரிசுகளால் பிரச்சனை இல்லை. கட்டுப்பணம் 1500 ரூபா. மற்ற இப்போ செலவுகள் கூட வாகனங்கள் கூட மற்றபடி ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டிருக்காரு. நடுவர்கள் சொல்கிற தீர்ப்பு எடுத்துக்கொள்வார்கள். இப்போ இது எங்கே இப்போ வெளி மாவட்டம் வன்னி பகுதியில் இந்த மாட்டு வண்டி சவாரி எல்லாரும் பங்கு பெற்றலாம். அது மாபெரும் மாட்டு வண்டி சவாரி. நாங்கள் வெண்ணியில் போனாலும் எங்களை விட மாட்டாங்க, ஓடுங்கன்னு சொல்லுவாங்க. மற்றது அனுதாபம் கூட மாடு வண்டியில் இவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டதுக்காக அனுதாபம் எல்லாம் கூட இருக்குது. நாங்களும் அந்த ஊர்லேருந்து வந்தாண்டு அப்படி வன்னி மாவட்டத்தில் அப்படி சொல்லி அந்த அப்படி எல்லா விஷயத்திலும் ஒரு ஒழுங்கான விஷயமாக தான் நடந்துகிட்ருக்கு. பாரம்பரிய விளையாட்டு அப்போ ஒருத்தருக்காக ஒரு புறாண்மை இருக்கக்கூடாது. மிருகத்தை பழக்கக்கூடாது. மற்ற நாடுகளில் வேறு மிருகங்கள் இருக்குது, குதிரை பழகி அப்படி. இன்னொன்று யாழ் மாவட்டத்தில் இலங்கையில் வட பகுதியில் மாட்டு வண்டி சவாரியில் குதிரை இல்லை, மாட்டுக்கு மேலே எறிந்து கிடைக்கிற வண்டியில் செய்து வண்டியில் இருந்து ஒரு ஆள் கலைக்கிறது. அப்புறம் பெரிய பாரம்பரிய ஒரு சந்தோஷமான விளையாட்டு. அந்த பொங்கல் தினத்துக்கு தான் இல்லை பொங்கல் பொங்கல் தினத்துக்கு வைக்கிறது, வருஷப்பிறப்பு வைக்கிறது, எல்லா தினங்களுக்கும் வைக்கிறது. மற்றது வைரவர் எப்படி இந்த நான் ஞானவர் ஆண்டு விழாவுக்கு மற்றது இறந்தவர்கள் இருந்தாலும் பழைய சவாரிக்காரர் ஆள் இறந்தால் அவற்றை ஞாபகத்துக்கு
சவாரிக்கு அதாவது தை மாதத்துக்கு பிறகு புரட்டாசி மாதம் மட்டும் வைப்போம். காரணம் என்ன, மழை இல்லாட்டி மழைக்கு முதல் வச்சு முடிச்சு போடுவோம். அப்போ எல்லா மாவட்டத்துலையும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டு தான் இருக்கும். பல விளையாட்டு மாதிரி ஒரு பெரிய பாரம்பரிய விளையாட்டு சும்மா சிம்பிளாக பழக்கித்தல் எடுக்கணும். அது ஒன்றும் தெரியாது. மிருகத்தை பழக்கிறோன்னா கொஞ்சம் கஷ்டம். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் இல்லை, மிருகத்தை பழக்கி எடுத்து நேரி ஓட வேணும், குறுக்கு ஓடக்கூடாது, படுக்கக்கூடாது, வெளில வேணும். அப்படி பல விளையாட்டுகள் இருக்குது. இந்த விளையாட்டுகள் நீங்களும் நானும் கொண்டு போட்டு வச்சுக்கிறேன். ஏக்கி விட போகிறோம். ரயில் மாடு அதான் தான் புதுசாக ஓடுவேன். சிவசார மாடு இல்லை. நீங்களும் இப்போ சவாரி ஓடி பரிசுகள் நான் ஏராளமான பரிசு பெற்று. நான் அதாவது 50 வருஷத்துக்கு மேலே சேவி. நான் என்னுடைய சவாரியை முறியடிக்க யாராலுமே போயில்லை. முறியடிக்கிறாது காரணம் பந்தய சவாரி திறமான மாடு. நான் சவாரி விட்ட மாடுகள் 7 சவாரி 8 சவாரி தொடர்ந்து பஸ் அடிச்சினான். அந்த மாடுலன்னா எனக்கு 1 கோடி ரூபா அவசோடி மாடு, 1 கோடி ரூபாய்க்கு அப்படி திறமையான மாடுகள். அப்படி மாடி இன்றைக்கு இல்லை. அது மன்னார் மாவட்டத்து மாடுகள். இன்றைக்கி அப்படி மாடு இல்லை. இப்போ வடிவான மாடல் வந்திருக்கு. அப்போ மன்னார் மாவட்டத்து மாடு தான் ஓட்டுதல் கட்டிக்கா. அதுக்கு நிகர் இல்லை. பழக்கி எடுக்கணும். இடிக்குங்கள், கடிக்குங்கள், நேர்மையாக வரணும். அப்படி பழக்கிறது. பழக்கினா ஒரு வீரம் தான். அதாவது ஃபுட்பால் கிரவுண்டில் பந்தடிக்க தெரியாமல் இருந்திருந்து ஒரு நாள் எடுத்து விளையாடி பந்தடித்த மாதிரி கிரிக்கெட் என்னவும் பழக்கம். அது பந்தோட நிற்கிறோன்னு பந்தை எப்படியாவது விளையாடி பழகிடுவான். அப்போ இருந்து பார்த்து கொண்டு இருக்க அவன் இந்த காலம் அடிக்கிறான், இந்த மாதிரி பந்து கொண்டு வரான்னு தெரியும். அது மாதிரி மாடுகளும் பழக்கிக்க மற்ற மாட்டை போய் மூட்டு படைக்க வேகமாக பாய் தம்பி ஏற்றி போட்டு போக மாட்டேன். இப்போத்தைய விட பழைய காலத்து பழக்க மாடு வளர்க்குறவங்க கட்டிக்கா. ஆதியில் பழக்கினவங்க கிடையாது. நாங்கள் இப்போ 50 ஆண்டுக்கு முன்னம் பழக்கினவங்க மாட்டுகள் சகல உள்ளும் இருந்தவங்க எல்லா ஊரிலும் மாடு பழக்கிறதுல கிடைக்கா. வன்னி மாவட்டத்தில் அப்படி இல்லை பழக்கிறது. இப்போத்தைய தலைமுறையாக்கள் அந்த மாடுகள் எல்லாம் பழக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் அந்த பழைய ஆக்கள் தான் கூடுதலாக இப்போ காரணம் என்றால் ஒரு விளையாட்டு மற்றது நிதி. இப்போ காசு தான் எதிர்பார்ப்பு. முந்தி மாதிரி தொழிலோட முந்தி கமக்காரர் தான் இது செய்யுது. விவசாயிகள் மட்டும்தான் சவாரி மாடு கட்டின கூட. காரணம் என்ன, தொழிலுக்காக. அவள் தொழிலோட சம்மந்தப்பட்ட சவாரி இல்லை. வண்டல் மாடு தொழில், செக்கு விளைச்சது, கனகான விஷயங்கள் இருந்தது. வைக்கல் ஏற்றி கொண்டு போகிறது, சூடு மிதிக்கிறது அப்படின்னு பல வேலைகள் இருந்தது. இப்போ நெல் வைக்கலாம், மாடு மிதித்து கொட்டுனது, நெல்லை கொட்டினது. இன்றைக்கி அப்படி இல்லை தான். எல்லாம் மிஷினரி மிஷினரி ஏற்றி மாட்டால் செய்கிற வேலையில் இல்லை. இப்போ மாடு சும்மா நிற்கிது, விளையாட்டுக்கு தான் நிற்கி. அது ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் விளையாடுற மாதிரி, கிரிக்கெட் விளையாட்டுக்காரன் அரசாங்கம் எடுத்து விளையாடுற மாதிரி நாங்கள் சவாரி மாட்டை வாங்கி வச்சு மாட்டை வாங்கி சவாரி வரும். சவாரி மாட்டு தான் வச்சுருக்கோம். சவாரி மாடு தான் மிச்சம் இல்லாமல் எல்லாம் உழவு எல்லாம் மிஷினரி வந்துட்டு இப்போ சவாரி மாடு மட்டும்தான். ஆனால் பாரம்பரிய இதுகளை நாங்கள் மறக்கலாம். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறை கொண்டு போகணும். இப்போ சின்ன வழியெல்லாம் வந்துட்டால் அது வளர்ச்சி தானே. வளர்ச்சியாக இருந்தோன்ட்டு இருந்தால் பெரும் இதாக. சரி, நன்றி வணக்கம். அப்புறம் சந்திப்பா. ஓகே. மிக ஆக்ரோஷமாக பாய்ந்து வருகின்றன. அவர்களும் கப்பல்களை எல்லாம் குறித்து அங்கே வெளியிலே செல்லக்கூடிய. எனவே ஓடு மாற்று வெளியே இருக்கின்ற பார்வையாளர்கள் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வாகனங்களை நீங்கள் ஓடுவாரை இதில் பார்த்தீங்கன்னா மாடு குறுக்க வந்து இந்த கம்பியெல்லாம் இதால் ஓடுறது பாதை. மாடு குறுக்க இஞ்சால மக்கள் பார்க்குற இடத்துக்குள்ள வந்து எல்லாம் உடைச்சி இந்த கம்பியெல்லாம் பாருங்க முறிச்சு இஞ்சால எரிஞ்சுது.
குறுக்கஞ்சால 10 எல்லாம் ஓட தொடங்கிட்டு ஒரு பொடிய என்ன வரைக்கும் தெரியல, ஆபத்து தெரியல, போய் பார்ப்போம். விழுந்து போனார் அவரால். இந்த கம்பியெல்லாம் பாருங்க முறிஞ்சு போய் மாடு குறுக்க வந்துட்டு, மாடு குறுக்கஞ்சால ஓட்ட பாதையை விட்டு இந்த 10 ஓட தொடங்கிட்டு யாழ்ப்பாணத்து சவாரி சங்கத்தினுடைய இந்த அழகான உறுப்பினர்களையும் மற்றும் பகுதி நமது ஆலய நிர்வாகிகள் மற்றும் இந்த ஊர் சார்ந்த மக்கள் நூறுக்கு மேலே வந்து பார்க்க வர தெரியுதா இல்லை தண்ணி பகுதியிலேருந்து கொண்டு வந்துருக்கீங்க. அங்கே மாடம் கூட வந்தது அதுக்குள்ள நல்ல ஓட்டம் இப்போ முந்திட்டான அங்கே மாடம் அங்கே மாடம் இங்கே தான் வந்திருக்கு என்ன இடம் அளவட்டி அந்த மகேந்திரம் ஐயா அவரும் கொண்டு அவையிலும் கொண்டு வந்த நல்ல மாடுகள் நிற்கிது. ஐயாட்டையும் கதைச்சேன் நான் இவ்வளோ நல்ல பொடிகள் எல்லாம் வந்திருக்கணும் அவ்வளோ வீரன். இது மட்டு வில்லைண்ணா ஐயா, மட்டு வில்லைண்ணா. இந்த தடவை வந்து அங்கே இருந்தாலும் இப்போ மாற்றிட்டேன். நல்ல ஆக்கள் இவ்வளோ பொடிகள் எல்லாம் வந்து நல்ல இது என்ன அந்த என்னத்துக்காண்டி வைக்கணும் இது இது அது அந்த காலத்து பாரம்பரியமாக அந்த ஏதோ அந்த ஞான வைரவர் விளையாட்டுக்கலாமோ அதை வந்து இப்போ சொல்லி கொண்டிக்கணும். அது எங்கேன்னு தெரியாது எனக்கு. அது கிட்ட போயிடும் பொங்கலை முன்னிட்டு நிகழ்வு வைக்க போய் நிகழ்வு வச்சது மாடு உருளை வைக்க போய் நடை ஊற்றி மாட்டுக்கு நல்ல விளைச்சி கொடுக்குறாங்க.